ஹே ஆர்மி அன்யாசியோட எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? டுடே நம்ம ஏஜ் டிஃப்ரெண்ட் லவ்வோட டூ ஷோட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். வா, என்னோட தேவதை எவ்வளோ அழகாக இருக்கா! இந்த நைட் டைமில் அவளை பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். இவளை லவ் பண்ணால் அதுக்கப்புறம் நான் அவளை எப்படி பார்த்துப்பேன்னா ஒரு தங்கத்தட்டில் தாங்குவேன். டேய் ஜேகே ஜேகே, அவங்க அப்பங்கார வாராண்டா, இங்கே வாடா. என்னடா அவங்க அப்பா வாராரு, வா இங்க. ஐயோ, இவன் ஒருத்த கொஞ்சம் ரசித்தாலும் இவனுக்கு பிடிக்காதே. என்னடா எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்க? பின்ன என்னடா நீ வேற பப்பரப்பேன்னு அவன் முன்னால் போய் நின்று பார்த்துட்ருக்கேன். அவங்க அப்பங்காரன் வேற எங்கேயால க்ராஸ் பண்ணிட்டு போகிறான். அவன் பார்த்துருந்தான்னா என்ன நிலமை? இந்நேரம் நம்ம 2 பேரும் அவன் கையில் சுடு சட்னி ஆயிருப்போம் தெரியுமா? ஐயோ டேய், பார்த்தா மட்டும் என்னடா பண்ண போகிறாரு? ஒன்றும் பண்ண முடியாது, மூடிட்டு அங்கே வந்து நில்லு அப்படின்ட்டு ஜிமினும் ஜெய்க்கும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பின்னால் வந்துட்டு நீங்கள் ஹலோ, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? நானும் அப்போ இருந்து பார்த்துட்ருக்கேன். எங்கள் வீட்டையே வைக்க பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கு விடுத்து நிற்கிறீங்க? உங்களுக்கு வேறு வேலை வட்டி இல்லையா? இதுக்கு இந்த டைமில் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிறீங்க? அப்பா பார்க்க வந்தீங்களா? அது வந்து டேய் வாடா போகலாம். டேய் வாயை மூடிட்டுறா. டேய் வாடா மச்சான், வாயை மூடிட்டு இரு. அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்னது, ஏன்கிட்டயா? ஆமாம், உங்ககிட்ட தான் பேசணும். என்ன பேசணும்? அங்கால வாங்க, நான் பேசுகிறேன். இல்லை, நீங்கள் இங்கேயே பேசுங்க. என்னால் அங்காலெல்லாம் வர முடியாது நைட் டைமில். சரி, நான் அடுத்தையே பேசுகிறேன். டே ஜிமின், அங்கே போடா. நான் எதுக்குடா போகணும்? டே மூடிட்டு போடா. சரி மச்சான், நீ பேசிட்டு வா, நாங்கள போய் நிற்கிறேன். போ. சொல்லுங்கள், என்ன சொல்லணும்? அது வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு விஷயம் வருது, சொல்லணும். ஆனால் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இன்றைக்கி நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு. அப்புறம் நான் இங்கே வந்து கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். என்ன மேலே படிச்சுட்டு இருந்தப்போ கீழே யாரோ என்னை பார்த்துட்ருக்குற மாதிரி இருந்துச்சா, ரொம்ப பயந்துட்டேன். அதனால தான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கோவப்பட்டேன். ஐ எம் ரியலி சாரி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு மனசில் வச்சு பழக்கம் இல்லை. நான் ஒன்று ஓப்பனாக சொல்லணும். ஐ ரியலி லவ் யூ. உன்னை பார்த்த அன்றைக்கி நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். உன் கண் என்னை பார்த்து காதலை சொல்கிற மாதிரி இருந்தது. நீ எனக்காக பிறந்தவன் எனக்கு அடிக்கடி தோணும் தெரியுமா உன்னை பார்க்கும்போது. என்ன அந்த கடவுள் என்னோட இன்னொரு வயசு முந்தி படைக்க வச்சுட்டான். அது மட்டும்தான். அதெல்லாம் நான் குறையாவே பார்க்கல. என்னதான் இருந்தாலும் நீ எனக்காக பிறந்தவ. ஐ ரியலி லவ் யூ டி பேபி. எனக்கு ஒன்று சீனியர்னுலாம் சொல்ல வராது, நான் உன்னை பேபின்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு குழந்த மாதிரி. என்னோடய வயசு கூட இருந்தா என்ன, நீ என்னோடய குழந்த. அப்படி தான் உன்னை நான் பார்த்துப்பேன். என்னை நீ லவ் பண்ணுவியா? ஐ ரியலி லவ் யூ டி. என்னடா சொல்கிற? நான் உன்னோட சீனியர்டா. ஐயோ, இதை நான் யார்கிட்ட போய் சொல்கிறது? இங்கே பாரு, நீ எனக்கு தம்பி, நான் உனக்கு அக்கா தம்பி. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னோட சீனியர், என்னோட ஜூனியர். நீ என்ன வந்து அக்கான்னு தான் கூப்பிடணும். அதை விட்டுட்டு லவ்வர்னுலாம் பார்க்காத. தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பேசவே கூடாது. நான் அப்படி ஒரு பார்வையிலே உன்னை பார்க்கலடா. கொஞ்சம் பொறுடி. நான் இப்பயே உன்கிட்ட என்னோடய லவ்வை சொல்லுன்னு சொல்ல வரல. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. ஐயோ, உனக்கு ஏன்டா சொன்னால் புரிய மாட்டேங்குது. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. இது என்னோடய காலேஜில் யாருக்குமே தெரியாதுடா. என்னது? ஐயோ, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. கத்த முடியலை, அப்பா எழுந்திரிச்சிடுவார். எங்கே பாரு, என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சோ இல்லையோ, எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு. ஐ ரியலி லவ் யூ. ஐ லவ் யூ. இங்கே பாரு பேபி, இனிமே நீ தான் என்னோடய லவ்வர், என்னோடய பொண்டாட்டி, என்னோடய வாழ்க்கையே. அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கிறேன் என்னோடய பேச்சை. ஆனால் நம்மளோட ரிலேஷன்ஷிப் முடியாது, இனிமேல் தொடரும். நான் நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்ணுறேன். பாய் பேபி. டாட்டா. நான் சொல்கிறது கேளுடா. டேய், பேசிகிட்டு இருக்கிறப்போ போகிறேன். அதுதான் நான் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சுல. அதுக்கப்புறம் எனக்கு என்ன, பாய். நான் நாளைக்கு என்ன காலேஜில் பார்க்குறேன் பேபி. ஐயோ, இவனை என்ன பண்ணுறது?
ஸோ இப்படி பேசிட்டு ஜேகே போயிடுவார். நீங்கள் வந்து தூங்கியிருப்பீங்க, உங்களுக்கு தூக்கமும் வந்திருக்காது. நெக்ஸ்ட் டே உங்கள் ஃப்ரெண்டு வரும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க, அனு என்னடி என்ன நீ ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வர? ஒன்றும் இல்லை, நான் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன், நீ சொல்லு. இல்லை அந்த பையன் ஜேகே இருக்கான்ல, ஆமாம் ஹெல்ப் பண்ணானே நமக்கு, அந்த பையனா? ஆமாம் அந்த பையன்தான். அவன் வந்து நேற்று நைட்டு என் வீட்டுக்கிட்ட என்கிட்ட வந்து லவ் சொன்னான். ஆ இல்லடி, அவன் வந்து என்கிட்ட லவ் சொன்னான். என்னது லவ் சொன்னானா? ஆமாடி. என்னடி பண்ணுறது, அவன் பொல்லாத ரவுடி, ஏதாச்சும் செய்வானா? ஆ, இதுக்கு நான் என்னடி சொல்கிறது, அவன் உனக்கு ஜூனியர் தானே? ஆமாடி, அவன் என்னோட ஜூனியர் தான். ஆனால் எப்படிடி நான் அவனை லவ் பண்ணுறது? இந்த ஊர் உலகம் என்னென்னு பேசும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்கேஜ்மெண்ட் வேறு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் அவனுக்கு எப்படி பார்க்குறது? ஆனால் இந்த பையன் இருக்க வரைக்கும் என்னால் இந்த காலேஜில் நிம்மதியாக சுற்றி தெரியவே முடியாது. ஒருவேளை அவன் சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொல்லியிருப்பானோ? இருக்குண்டி, அந்த பையன் எதுக்காக உன்னை பார்க்கணும்? அவன் கிளாஸில் அழகான பொண்ணுங்களாம் இல்லை. ஏன்டி இப்படி சொல்கிற? நான் அழகா இல்லையா? நீ அழகாக தான் இருக்க, ஆனால் அவனுக்கு நீ அக்கா இல்லை. அதுவும் சரிதான், ஆனால் எதுக்காக அவன் என்கிட்ட லவ் யூன்னு சொன்னான்? எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, கன்ஃபியூஸாக இருக்குது. ஒருவேளை அவன் விளையாடிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு என்கேஜ்மெண்ட் வேறு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி லவ் பண்ண முடியும்? அந்த பையனை தானே நான் கல்யாணம் கட்டணும். ஆமாடி, அவன் சும்மா ஃபன்னுக்கு அப்படி பேசிட்டு இருக்கலாம்டி. ஓகேடா, நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கோவம் வரலாம், என்ன இவ்வளோ தானா அப்படின்ட்டு. நானும் இதோட முடிச்சிடலாம் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா இங்கே கோயில் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆனதால் எனி டைம் வந்து பாட்டு போட்டுகிட்டே இருக்காங்க. என்னால் அதுக்குள்ளேயும் வந்து வாய்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா கோயில் வந்து என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். இப்போது அந்த ஸ்பீக்கர் சத்தம் வந்து இப்போது கேட்காததால தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி இப்போ தான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ட்ராமா போடலான்னு ஷோட்டாக போட்டிருந்தேன்ல, அதை வந்து கண்டினியூ பண்ணுவேன். அது வரைக்கும் சில ஒன் ஷோட் தான் போயிட்டுருக்கோம். அதை பார்த்து பிடிச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கடா. ஏன்னா யாரும் பார்க்குறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ தான் போட்ட உடனே கூட வியூவர்ஸ் வராது. ஸோ கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.